ओम अज्ञानातिमिरान्ध प्रणाम माताजी। हरे कृष्ण। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामाख्यं तथाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी वाजसाध्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। श्लोकम भगवद्गीதை अध्यायம் 10 श्लोकம் 9। मच्चित्ता मद्गद प्राणा बोधयन्तश्च परस्परं கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச। எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் இருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். அத்தகு திவ்யமான தலத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தில் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இஃது உயிர்வாளியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நீரூற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அதுபோன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக கொடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்துக் கொண்டு ஆன்மீகவானின் பிரம்மஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீகவானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமும் ஆகிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இக்கொடி தொடர்ந்து அடைக்கலம் பெற்று கொடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அக்கொடி நித்திய வாழ்வு வாழ்கிறது. ஒரு கொடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இக்கொடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றது. மேலும் ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இக்கொடி
சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலை அத்தியாயம் 19 முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோன்று பரமபுருஷரின் உறவு இன்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையே அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரமபுருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இந்த பாகவதத்திலேயே 12.13.18 சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் எத் வைஷ்ணவானாம் பிரியம். ஜடச் செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலன் நுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாத ஆனந்தம் அடைகின்றனர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஏகாதேசி இல்லையா, கிருஷ்ணரை பற்றி கேட்பது ரொம்ப நல்லது. கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்பது ரொம்ப விசேஷம். கேட்பதனால் எந்த மாதிரி ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்த மாதிரி இல்லையா, ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றியும் பக்தர்களை பற்றியும் விளக்கப்பட்டு இருக்கின்றது இல்லையா. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா நம்ம 12 காண்டங்கள் 18 புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே குறைவுதான், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இது எல்லாமே சொன்னோம்னா எல்லாமே புத்தகங்கள் நிறைய நீண்டும் அப்படின்னு சொல்லிட்டுனால சுருக்கமா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், சுருக்கமே 12 காண்டம், இவ்வளவு புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா அப்ப பாருங்க, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அந்த வர்ணனை இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்க்கும் போதும் கோபியர்கள் இல்லையா, பகவானுடைய தூய பக்தர்கள் இல்லையா, மிக உயர்ந்த தூய பக்தி சேவை செய்யறாங்க. அப்ப அவங்க பகவானுடைய லீலைகளை பற்றி சொல்றாங்க. எப்படி நவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடித்தும் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவிகுணந்தியே பூரிதா ஜனகா அப்படின்னு சொல்லி. நவகதாமிருதம் தப்த ஜீவனம். இந்த பௌதிக உலகத்துல இங்க யார் ரொம்ப துன்பத்துல ஆழ்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு பகவானுடைய லீலைகள் தான் எப்படி இருக்காமா அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்ப பகவானுடைய லீலைகள் எப்படி ஸ்ரீமத் ஆததம், அது பௌதிகமானது கிடையாது, ஆன்மீகமயமானது, ஆன்மீக தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புவிகிரந்தியே பூரிதா ஜனகா. இப்ப இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் பரப்புவர்கள் யார் பரப்புகிறார்களோ அவர்கள் தான் மேதகு வள்ளல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்களேன், இப்ப இதுதான் பகவானுடைய லீலைகள் அப்படிப்பட்டதாமா. ஆனா இந்த கலியுகத்தை பொறுத்தவரையிலும் பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், லீலைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு. இதை பற்றி தான் என்னன்னா பகவானுடைய நாமம், குணங்கள், லீலைகள் பற்றி தான் ஸ்ரீமத் பாகவதத்துல முழுமையா விளக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பகவானுடைய லீலைகள் முக்கியத்துவம் நம்ம கேட்பதினால் அப்படின்னு சொல்லி மகாஜனங்கள் எல்லாமே சொல்றாங்க, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க. பகவானுடைய லீலைகள் அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல பார்க்கும்போது பகவானுடைய நாமம் பகவானிடமிருந்து வேறுபாடு இல்லை, பகவானுடைய ரூபமும் பகவானிடமிருந்து வேறுபாடு இல்லை, பகவானுடைய குணங்களும் பகவானிடமிருந்து வேறுபாடு இல்லை, பகவானுடைய லீலைகளும் பகவானிடமிருந்து வேறுபாடு இல்லை. பகவானோடு எது எது சம்பந்தப்பட்டு இருக்கிறோம் எல்லாமே பகவான் தான். இது நம்முடைய பௌதிக அறிவிற்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது, புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம்முடைய பௌதீக புலன்களாலும் புத்தியினாலும் புரிந்து கொள்ள முடியாது பகவானை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது இப்ப இதுல எப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பகவானை எப்படி புகழ்கிறோம், மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுகிறார் பகவான் இல்லையா. இப்படி உன்னத பாடல்களால் புகழப்படுகிறார். அத்தகைய பகவான் இல்லையா, அவர்களை பற்றி கேட்பதில் நாங்கள் தலைப்படிவதே இல்லை அப்படின்னு சொல்லி இதுல
இதுல சொல்றாங்க, நைமிஷாரண்ய வனத்துல முனிவர்கள் வந்து சூத கோஸ்வாமியிடம் வந்து கேள்விகள் கேட்கும் போது பகவானை பற்றி வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க, நாங்க வந்து அதை திரும்ப திரும்ப கேட்பதில் எங்களுக்கு வந்து களைப்படைவதே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அங்க வந்து சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பகவான் இப்படி உத்தம ஸ்லோகங்களால் புகழப்படுகிறார் இல்லையா. ஒன்னா ரொம்ப அழகான தேர்ந்த வார்த்தைகளின் மூலமாக பகவானை வந்து நாம் வந்து புகழ்கின்றோம். அதனால வந்து பகவானை உத்தம ஸ்லோகர் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப இது வந்து நாரத முனிவர் வந்து சொல்றாங்க. எப்படின்னா நாரத முனிவர் வந்து பகவானுடைய புகழ், பகவானுடைய பெருமைகளும் செயல்களும் வந்து நம்ம பாடும்போது எப்படியாமா நம்முடைய செவிக்கு இன்பம் தரக்கூடியவையாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா. நாம வந்து என்னன்னா பௌதிகத்துல பொறுத்தவரையிலும் நம்ம வந்து எந்த ஒரு செயல்கள் எது வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய புலன்களை திருப்தி படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா எதுவுமே திருப்தி படுத்தாது இல்லையா. ஏன்னா வந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து பாக்குறோம், எவ்வளவு விஷயங்கள் வந்து கேட்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் வந்து நுகர்கின்றோம் இல்லையா, எவ்வளவு பேசுகின்றோம் இல்லையா, எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் வந்து அந்த திருப்தி வந்து நமக்கு ஏற்படாது. ஆனா பகவானை பற்றி அந்த லீலைகள் கேட்கும் போது என்ன ஆகுதாம நமக்கு திருப்தியும் ஆனந்தமும் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து மிகவும் வந்து ரொம்ப செவிக்கும் இன்பமாக இருக்காம நம்முடைய புலன்களுக்கு இன்பம் தரக்கூடியது. ஏன்னா பகவான் வந்து இல்லையா புலன்களின் எஜமானர் இல்லையா, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து இன்பத்தை அளிப்பவர். நம்முடைய புலன்களின் எஜமானர் ரிஷிகேஷர், ரிஷிகேச சேவனம், புலன்களின் எஜமானராகிய அதோட்சராகிய புலன்களின் எஜமானராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் சேவை செய்யும் போது மட்டும்தான் நம்முடைய புலன்கள் பூரண திருப்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இது அதுக்கப்புறம் நாரத முனிவர் நம்முடைய அனுபவத்தையும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்றாங்க. எப்படின்னா வந்து பகவானுடைய லீலைகள் மட்டுமே இடைவிடாமல் யார் வந்து தொடர்ந்து பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அறியாமையில் இருந்தோம். ஏன்னா அறியாமையில் தான் நமக்கு துன்பம் ஏற்படுது. இப்ப இந்த அறியாமையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நாரதர் தம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து உணர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதுல சுகதேவ கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜாக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொன்னது. ஆனா வந்து அதுல வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த தெரியும் இல்லையா, அதை நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா. 7 நாள் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுத்த மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட 7 நாள் ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் 7வது நாள் வந்து அவங்களுக்கு மரணம் வந்து சம்பவிக்குது பரிசுத்த மகாராஜாவுக்கு. இப்ப அதை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து எப்படி விளக்கப்படுதுன்னா, இப்ப வந்து அங்க பரிசுத்த மகாராஜா இல்லையா ஒரு அரசராக இருக்கிறார். அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து பிரிக்கப்படவில்லை. எல்லாமே ஒரு அரசருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்தது உலகம் முழுக்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும் போதும் அரசருக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான இதுவும் இல்லை, குறைபாடு எதுவுமே கிடையாது. அப்ப வந்து ஆட்சி வந்து சரியான ஒரு நிலையில் இருந்ததுனால சரியான பருவ காலத்தில் சரியான நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் யாருமே இந்த துன்பங்களினால் 3 வகை துன்பங்களால் பாதிக்கப்படவில்லை இல்லையா. எல்லாருமே வந்து நாட்டு மக்கள் கரெக்டா அவங்களுடைய கடமைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே சரியான ஒரு நிலையிலும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பரிசுத்த மகாராஜா ஒரு இளமையானவராகவும் இருந்தார். ஆனா அப்படி இருக்கும் போதும் 7 நாள் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு நொடியில் வந்து துறந்துட்டு அவங்க கங்கை கரையில வந்து இருக்கும் போது என்ன ஆகுது, இதை வந்து தெரிந்து கொண்டு, ஏன்னா ஒரு அரசர் தான் ஆட்சி வந்து செய்யறாங்க அப்படின்னா அப்ப வந்து அரசர் வந்து இல்லை அப்படின்னாக்கா நாட்டு மக்களுடைய நிலை என்ன ஆகும் இல்லையா. அப்ப அந்த நாட்டு மக்கள் அந்த அரசாட்சியுடைய எதிர்காலம் வந்து அதை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் தத்துவவாதிகள் எல்லாருமே அங்க வந்து கூடிடுறாங்க. அங்க வந்து சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து வந்து சொல்றாங்க. அப்ப வந்து கடைசியில வந்து ஓகே ஸ்ரீமத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி வந்து கேட்க வேண்டும். அப்ப பரிசுத்த மகாராஜா கேட்கிறாங்க, நான் இந்த நேரத்தில் எல்லாரையும் பத்தி அவங்க கேட்கிறாங்க. என்னன்னா எல்லா நேரத்திலும் எல்லாரும் செய்யக்கூடிய செயல் என்ன, அதுக்கப்புறம் குறிப்பாக நான் மரண நேரத்தில் இருக்கிறேன் இல்லையா, இன்னும் 7 நாள் எனக்கு மரணம், குறிப்பாக நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், என்ன கேட்க வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதும் எல்லாருமே ஒவ்வொரு கருத்து சொல்லும் போதும் கடைசியா வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டது. என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து பரிசுத்த மகாராஜாக்கு வந்து சொல்லப்பட்டது. இது இப்ப இதுலயே வந்து பிரபுபாதர் அதுக்கு வந்து கமெண்ட்ரி வந்து கொடுக்கும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் அவங்க வந்து சிவபெருமான் தான் பகவானுடைய உத்தரவின் பேரில் அவங்க வந்து சங்கராச்சாரியாராக வந்து மாயாவாதத்தை வந்து பரப்புனாங்க.
அந்த மாதிரி வந்து பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா தத்துவத்தையே வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க, அருவபாத தத்துவத்தை. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரே வந்து ஒப்புக்கொள்கிறார், மரண சமயத்தில் இந்த தத்துவங்கள் எதுவுமே வந்து உதவாது. மரண சமயத்தில் பகவானுடைய கோவிந்தனுடைய நாமம் மட்டுமே வந்து நமக்கு துணை செய்யும் இல்லையா. அஜாமினுடைய கதையில் வந்து நம்ம பார்க்கின்றோம் இல்லையா. மரண சமயத்தில் பகவானுடைய நாமத்தை வந்து அவங்க சொன்னதுனாலதான் வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து காப்பாத்தினாங்க யம தூதர்கள் கிட்ட இருந்து. இப்ப அதுதான், அப்ப பகவானுடைய நாமம் தான் வந்து நம்ம வந்து மரணத்தில் இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாத சங்கராச்சாரியரே வந்து ஒப்புக்கொள்கிறார் இல்லையா. அப்ப இதே வந்து சில பக்தி வினோத் தாக்கூர் அவங்களுடைய பாடல்ல வந்து பாடுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே. அவங்க வந்து எப்படி பாடுவாங்கன்னா அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே மனமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிற்கு சொல்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா, மனமே கட்டுண்ட ஆத்மாவுக்கு நண்பனும் எதிரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த 6வது அத்தியாயத்தை வந்து பார்ப்போம். அதை பற்றி வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா மனம்தான் வந்து நமக்கு வந்து நண்பனாகவும் எதிரியாகவும் இருப்பதற்கு காரணம் இல்லையா. நமக்கு வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னாக்கா நம்முடைய நண்பனாகவும் இல்லையா. கட்டுண்ட ஆத்மாவிற்கு மனமே எதிரியும் நண்பனுமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதனால அந்த மனதுக்கு வந்து சொல்லுவாங்க, மனதிற்கு சொல்ற மாதிரி எல்லா பாடல்களும் அமையும். மனமே நீ வந்து இந்த மாதிரி வந்து புலனின்பத்திலேயே மூழ்கி இருந்தே அப்படின்னாக்கா மரண சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய பாடல்கள் ஒன்னொண்ணுமே வந்து ரொம்ப நமக்கு வந்து என்ன சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இது எல்லாமே பாடல்கள் எல்லாமே வந்து. அப்ப அந்த மாதிரி அவங்க பாடும்போது சொல்றாங்க வந்து என்னன்னா, நீ வந்து இந்த ஒரு ஜாதி, நீ வந்து இந்த ஒரு மதம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீ சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். ஆனா வந்து கடைசியில் வந்து இறுதியில் மரணம் வரும்போதும் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னோம்னா நான் நீ வந்து மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நான் வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கோட வந்து இந்த கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படும் போது என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏற்பட்டுருச்சு, அதனால நான் வந்து என்னுடைய பக்தியை நான் வந்து விட்டுருவேன், செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கின்றோம். இந்த மாதிரி நீ நினைப்பது வந்து மரண சமயத்தில் வந்து அது உன்னை காப்பாற்றுமா, பகவானுடைய நாமம் தான் வந்து உன்னை காப்பாற்றும். மனமே நீ எப்பவுமே பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான அந்த பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு இந்த மாதிரி சொல்லி சொல்லி பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாங்க. அதனால வந்து எல்லாத்துக்கும் வந்து சாரம் வந்து என்னன்னா பகவானுடைய நாமத்தை சொல்வதுதான். இது இந்த கலியுகத்துக்கு வந்து தீர்வு வந்து அதுதான் இல்லையா. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ 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 கதிரன்யதா அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமம், பகவானுடைய லீலைகள், பகவானை பற்றின வர்ணனைகள், இது மட்டும்தான் வந்து நமக்கு கலியுகத்திற்கும் எல்லா துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வாகவும் வந்து இருக்கு. அதுக்காக தான் ஸ்ரீமத் பாகவதமே ஸ்ரீ வியாசதேவர் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கின்றார் வேதங்களின் சாரமாக இது. இப்ப இந்த மாதிரி வந்து பகவானுடைய நாமத்தை, இதுதான் நிலையான உண்மை. இந்த நிலையான உண்மைக்கு ஏற்பத்தான் ஸ்ரீமத் பாகவதம் வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜாக்கு வந்து சொன்னது. இதுதான் இதுலயே வந்து பார்த்தோம்னா கடைசியில முடிகிறது ஸ்ரீமத் பாகவதம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமன ஸ்தம்னமாமி ஹரிம்பரம். பகவானுடைய நாமம் மட்டும்தான் வந்து எல்லா துன்பத்துக்கும் போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம், எல்லா பாவங்களையும் வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஓகே, இப்ப இதையே வந்து பார்க்கும் போதும் குந்தி தேவி வந்து சொல்றாங்க பகவானுடைய கிருஷ்ணர், ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள் இல்லையே, நிறைய அவதாரங்கள் வந்து பகவானுடைய அவதாரங்கள் வந்து வர்றாங்க. ஆனா இருந்தாலும் பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் வந்து அவங்களுடைய வருகையை வந்து இந்த குந்தி தேவி வந்து பாராட்டுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீராமரை விட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து ரொம்ப காருண்யமயமானவர் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. எப்படின்னா பகவான் ஸ்ரீராமர் இல்லையா, ராமச்சந்திர பகவான் வரும்போது எப்படி அவர் அரசராகவே பிறந்தார். அப்ப வந்து சிறு வயதிலிருந்தே அவர் அரசராகவே இருந்தார். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பார்க்கும்போது இல்லையா அவங்க வந்து எப்படி ஒரு சிறைச்சாலையில் வந்து பிறந்தார். ஒரு அரசராக பிறந்தாலும் என்னாகும், அந்த ஒரு இரவில் இல்லையா, இப்ப அந்த இரவிலே வந்து அவங்க வந்து பிறக்கும் போதும் அந்த ஒரு இரவிலே வந்து அவங்க யசோதையினுடைய பிருந்தாவனத்துல யசோதா தேவிக்கு அவங்களுடைய மடிக்கு வந்து சென்று விட்டார். ஏன்னா அங்க வந்து ஒரு இடைச்சிறுவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு அரசராக பிறந்திருந்தாலும் அங்க என்னாச்சு, ஒரு இடை சிறுவனாக, ஒரு சாதாரண ஒரு இடை பையனாக தான் வந்து இருக்க வேண்டும், அங்க லீலைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே வந்து பகவான் வந்து போயிட்டாங்க. ஏன்னா அதனால பகவானை வந்து நம்ம வந்து எளிமையாக வந்து அணுக முடியுது
அப்படின்னு சொல்லி குந்தி தேவி வந்து அந்த அவதாரத்தை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த ஒரு அவதாரத்தை வந்து வருகையை வந்து வரவேற்கின்றார். ஏன்னா பகவானை வந்து எளிதாக நமக்கு வந்து அணுகக்கூடியவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வந்து குந்தி தேவி வந்து ரொம்ப வந்து பாராட்டுறாங்க இது. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா எவ்வித பௌதீக சொத்தினாலும் அடையப்பட முடியாதவர். ரூபாதர் வந்து இதை வந்து விளக்குறாங்க. எதனாலையும் வந்து பௌதீகத்தினால எதனாலையும் பகவான் வந்து கட்டுப்படுத்தி விட முடியாது இல்லையா? பகவானை வந்து தூய கலப்படமான தூய பக்தியினால் மட்டும்தான் வந்து பகவானை வந்து கட்டுப்படுத்த முடியும். வேற எதனாலையும் வந்து அவரால் வந்து கட்டி போட முடியாது. இப்ப இதுல பார்க்கும் போதும் வசுதேவர் தேவகி இல்லையா, இப்ப அவங்களுடைய மகனாக வந்து பகவான் வந்து தோன்றுகிறார் இல்லையா? அப்ப வந்து அவங்க எந்த அளவுக்கு பாக்கியம் இல்லையா? 3 பிறவியில் வந்து அவங்களுக்கு வந்து நான் மகனாக வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பகவான் வந்து வரம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, கிருஷ்ணர் பகவானே நீங்க தான் எங்களுக்கு வந்து மகனாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால 3 பிறவியில் வந்து வருவதற்கு பகவான் வந்து சம்மதிக்கிறார். இப்ப அந்த மாதிரி வந்து சுதாபா கிருஷ்ணி முதல் பிறவியில, அதுக்கப்புறம் வந்து அதிதி கஷ்யபா 3வது அப்ப வந்து அதிதி கஷ்யபாவில அவங்களுக்கு வந்து வாமன தேவராக வருகிறார். அதுக்கப்புறம் வந்து வசுதேவர் தேவகி பகவான் கிருஷ்ணராக வருகிறார், அவதரிக்கிறார். வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பகவான் இல்லையா, நம்மளுடைய மாதிரி வந்து பகவானுடைய தோற்றம் வந்து கிடையாது, நம்மள மாதிரி பிறப்பு வந்து கிடையாது. பகவான் எப்படி சொல்றாங்கன்னா வந்து தோன்றுகிறார் இல்லையா? சூரியன் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு இடத்துல உதிக்குது, இன்னொரு பக்கம் மறையுது. அதே மாதிரிதான் பகவானுடைய தோற்றமும் மறையும். இப்ப இங்க பகவானுடைய லீலைகள் இங்க இல்ல அப்படின்னாக்கா வேற ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் அங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து தாமோதர லீலை நடக்குது. இது வந்து வேறொரு பிரபஞ்சத்திலும் மச்ச லீலையா வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பகவானுடைய லீலைகள் என்றுமே நித்தியமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதான் பகவான் எப்பவுமே நித்தியமானவர், பகவானுடைய லீலைகளும் நித்தியமானதுதான், என்றும் அழியாதது, நித்தியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி வந்து வசுதேவர் தேவகி இல்லையா, அவங்களுடைய மகனாக வந்து தோன்றுகிறார். இப்போ வந்து பகவான் இல்லையா, பகவான் அப்படின்னு சொல்றதுனால பகவான் பிறக்கும் போதே வந்து எப்படி 4 கை விஷ்ணு ரூபத்தில் இல்லையா, ஆடை பட்டு ஆடை அணிகலன்களோட வந்து பகவான் வந்து பிறக்கின்றார். இப்ப அதுல இருந்தே நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம், அங்க வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இது அந்த மாதிரி வந்து பகவான் வந்து வந்த உடனே வந்து பகவான் கடவுள் அப்படின்னு சொல்லி வசுதேவ தேவகிக்கு தெரியும், ஆனா யசோதை தாய்க்கு வந்து தெரியாது. இப்ப அதனால வந்து ஆனா அங்க வந்து யசோதை தாய் வந்து கிருஷ்ணரை பாருங்களே உரல் எல்லாம் வந்து கட்டி போடுறாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு அங்க கட்டி போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அந்த மரியாதை வந்ததுன்னா அந்த பாசம் மறந்து வராது. அதனால அங்க யோகமாயின் திரை வந்து மறைத்து விட்டது, கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து மறைத்து விட்டது. இங்க நமக்கு என்னன்னா மகாமாயின் மூலமாக மறைத்து விட்டது இல்லையா? அப்ப அவங்களுக்கு இருக்கிற மாயையும் நமக்கு இருக்கிற மாயையும் வேற வேற இது. ஆனா வசுதேவர் தேவகிக்கு வந்து என்னன்னா தனக்கு வந்து பகவானே வந்து இது மகனாக வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும்னால அந்த மரியாதை வந்து அவங்களுக்கு இருக்கும், எப்பவுமே அவங்களுக்கு தெரியும். ஓகே, முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அவங்களேதான் வந்து எங்களுக்கு மகனாக வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மரியாதை கலந்த அந்த ஒரு இது வந்து இருக்கும் எப்பவுமே. அதனால அந்த தூய அன்பு வந்து யசோதை தாய் செலுத்துற அந்த அன்பு வந்து அவங்களுக்கு அது செலுத்த முடியாது. இது இப்ப அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிறந்த உடனே வந்து இருந்தாலும் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி வந்து தேவகி வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிறாங்க. ஐயோ, கம்சன் வந்து உங்களை வந்து கொன்று விட்டார், அதனால வந்து நீங்க ஒரு சாதாரண குழந்தையாக மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லி தேவகி பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு சாதாரண குழந்தையாக பகவான் மாறிவிடுகிறார். இது இப்ப இதுல பார்க்கும்போது எப்படின்னாக்கா இப்ப இதுல வந்து பகவான் வந்து 8வதாகத்தான் வந்து பிறக்கின்றார் இல்லையா? 8வதாக தான் வந்து பிறக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு முன்னாடி 6 குழந்தைகள் வந்து இறக்கிறது இல்லையா? அப்ப அந்த 6 குழந்தைகள் இறந்து 7வதாக பலராமன், 8வதாக தான் வந்து கிருஷ்ணர். இப்ப இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு கதை வந்து ஒரு இது என்ன சொல்றது, ஒரு உதாரணம் வந்து சொல்லப்படுது. என்னன்னா இப்ப இதுல வந்து 6 குழந்தைகள், அது அவங்க யாருன்னா 6 எதிரிகள், காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 6 எதிரிகளும் நமக்குள்ளேயே வந்து இருக்காங்க. இப்ப இந்த 6 எதிரிகள் வந்து நமக்கு வந்து அழிந்த பிறகுதான் வந்து என்ன ஆகும்னா பகவான் வந்து நம்மளுடைய ஹிருதயத்தில் தோன்றுவார். அதை வந்து அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா பகவானை பற்றி நம்ம திரும்ப திரும்ப சொல்கின்றோம் இல்லையா? பகவானுடைய சைதன்ய சரிதாமிரத்தில் வந்து இந்த 6 எதிரிகளை பற்றி வந்து ரொம்ப அழகா வந்து விவரமாக விளக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம வெல்லணும், வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னாக்க என்னன்னா
நமக்கு பகவானுடைய நாமத்தை வந்து தொடர்ந்து ஜபிப்பதுதான். இதுக்கு வேற வழியே கிடையாது. நம்முடைய எந்த மனதில் உள்ள எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கு. நான் முதல்ல எல்லாம் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் தனித்தனியா இருந்தாங்க. அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். எப்பவும் என்னாக 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்கும். இந்த மாதிரி வந்து இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா 2 பேருமே நமக்குள்ளதான் இருக்காங்க இல்லையா? சில நேரம் வந்து நமக்கு தீவ குணம் வந்து வெளிப்படும், சில நேரம் அசுர குணம் வந்து வெளிப்படும். அப்ப அந்த அசுர குணம், இந்த 6 எதிரிகளை வந்து அழிக்கணும் அப்படின்னாக்கா பகவானுடைய நாமத்தை வந்து நாம் சொல்ல வேண்டும். இப்ப வந்து பகவான் வந்து இந்த மாதிரி நிறைய அசுரர்களை வதம் செய்வதை வந்து அந்த கதைகளை வந்து நாம் வந்து கேட்கின்றோம் இல்லையா? இப்ப இது எல்லாமே வந்து இந்த 6 எதிரிகளை ஒவ்வொருத்தவங்களையும் வந்து குறிப்பிடுகின்றது இல்லையா? இப்ப ஹிரண்யகசிபு வந்து ஒரு அறக்கரை வந்து குறிப்பிடுகின்றது. ஆனா வந்து பார்த்தோம்னா அப்ப வந்து தனித்தனியாக ஒவ்வொரு அசுரன் தான் வந்து இருந்தாங்க. இரணியகசிபுனா இரணியகசிபு ஒருத்தர் மட்டும்தான் இல்லையா? கம்சன்னா கம்சன் மட்டும்தான். ஆனா இப்ப பார்த்தோம்னா இரணியகசிபு, கம்சன், எல்லா அரக்கர்களும் நமக்குள்ளேதான் இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் கொல்ல வேண்டும் அப்படின்னாக்க என்ன ஆகும்னா, அப்ப வந்து கொல்லணும்னா பகவான் வந்து கொல்லணும், எல்லாரையும் தான் கொல்லணும். அதனால பகவான் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய காருண்யத்தின் மூலமாக எல்லாரையும் விடுவிக்கின்றார். அதுதான் பகவான் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்காக நான் மருந்து கொண்டு வந்திருக்கிறேன், ஔஷதம் கொண்டு வந்திருக்கிறேன். அதுதான் வந்து பகவானுடைய நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்வதுதான் அப்படின்னு சொல்லி வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க. பகவான் தம்முடைய காருண்யத்தின் மூலமாக தம்மை விடுவிக்கின்றார். ஆனா பகவான் வந்து வரும்போது ஒவ்வொரு அவதாரத்திலையும் வந்து ஒவ்வொரு ஆயுதம் வந்து இருக்கும். ஆனா வந்து சைத்தன்ய மகாபிரபு வருகின்ற அந்த அவதாரத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா ஆயுதம் என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய காருண்யம், பகவானுடைய அழகுதான் ஆயுதம். அந்த மாதிரி வந்து பகவான் வந்து கொண்டு வந்தார். பகவானுடைய காருண்யத்தின் மூலமாக எல்லாரையும் வந்து விடுவிக்கின்றார். யார் ஒருவர் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில் வந்து இருக்காங்களோ, எல்லாருமே வீழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். அப்ப அவர்களை வந்து விடுவிக்கிறதுக்காக, ஏன்னா வந்து எல்லா அவதாரத்திலிருந்து ரொம்ப காரணியம் அப்படின்னாக்கா சைத்தன்ய மகாபிரபு தான். ஏன்னா பிரேமையை வந்து இலவசமாக விநியோகம் செய்கின்றார் எல்லாருக்குமே. யார் வந்து பகவானுடைய முன்னாடி வர்றாங்களோ எல்லாருக்குமே அந்த காரணியம். யாரு அப்படின்னு சொல்லி பாரபட்சமே கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு தகுதி இருக்கு, இவங்க தகுதி இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து கொடுக்கின்றார். அதுதான் ரொம்ப காருண்ய அவதாரம் அப்படின்னு சொல்லி வந்து பாடுறாங்க சைத்தன்ய மகாபிரபுவே. நார்த்தமதாஸ் தாக்கூர் ரொம்ப அழகா வந்து பாடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்ப இந்த மாதிரி வந்து 6 எதிரிகள். இப்ப அந்த 6 எதிரிகள் வந்து யாரு அப்படின்னாக்க நமக்குள்ள இருக்கிற அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். இப்ப இது எல்லாமே இப்ப இது 6 எதிரிகள் அழிந்த பிறகும் பலராமர் வந்து வர்றாங்க இல்லையா? இப்ப பலராமர் வந்து ஆனா வரும்போது என்ன ஆகுது, ரோகிணியுடைய கர்ப்பத்திற்கு மாறி விடுகிறார். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது வந்து 6 எதிரிகள் வந்து அழிந்த பிறகும் அந்த இடத்தை பலராமர் வந்து தூய்மை செய்கின்றார். பலராமர் வந்து தூய்மை செய்த பிறகுதான் அதுக்கப்புறம் தான் 8ஆவதாக பகவான் வந்து அங்க வந்து அமர்கின்றார். இப்ப இதுதான் வந்து நடக்குது. இதுதான் பலராமருடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நாம அணுக முடியும். டைரக்டா நேரடியாக வந்து நம்ம வந்து அணுக முடியாது. இதுதான் வந்து இங்க சொல்லப்படுது. அப்ப இதே வந்து பார்க்கும் போதும் இது ஸ்ரீமத் பாகவதத்திலே வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. என்னன்னா பலராமர் வந்து தேவியினுடைய கருவில் இருந்து ரோகினுடைய கருவுக்கு வந்து மாற்ற சொல்கிறார் பகவான் மாயையிடம். மாயைக்கு வந்து இந்த செயல் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியல, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதையும் பகவானே வந்து செய்கின்றார். பாருங்களேன், மாயாதேவிக்கு வந்து கட்டளை வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பலராமரை வந்தும் தேவனுடைய கருவில் இருந்து, ஏன்னா வசுதேவனுடைய இன்னொரு மனைவிதான் வந்து ரோகிணி மாதா, ரோகிணி தேவி. இப்ப வந்து அதனால வந்து அவங்களுடைய கருவிற்கு வந்து மாற்றிவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாயாதேவிக்கு இந்த செயல் எப்படி செய்யணும்னு சொல்லி அப்படி தெரியல. இப்ப இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து வந்து மாயாதேவி அந்த செயலை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பகவான் வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அவங்க செய்யறாங்க. அதனால பலவந்தமாக இழுக்கப்பட்டதால் அவங்களுக்கு பலராமர் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வந்தது. இப்ப இந்த மாதிரி வந்து அங்க வந்து பலராமர் வந்து மாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் பகவான் வந்து பிறக்கின்றார். அப்ப வந்து தேவகி வந்து பகவானே வந்து தம்முடைய கர்ப்பத்தில் சுமந்து இருக்கிற நாள் வந்து ரொம்ப அழகா இருக்காங்களாமா, ரொம்ப தேஜஸாக. பார்க்கவே வந்து அந்த சிறைச்சாலையே வந்து ரொம்ப அழகா வந்து இருக்காமா. அப்ப வந்து என்ன வந்து தேவர்களுக்கு தெரியுது, ஏன்னா பகவான் வந்து இங்க வந்து வர்றாங்க இல்லையா? இப்ப வந்து பகவான் வந்து இங்க வர்றதுக்கான நோக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து
4வது அத்தியாயத்துல வந்து பார்த்திருக்கோம். எந்த நோக்கத்திற்காக வருகின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து 4வது அத்தியாயத்துல இருந்து இதை பத்தி பார்த்திருக்கோம். நம்ம நிறைய தடவை அந்த ஸ்லோகமும் வந்து பார்த்திருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். மூன்று நோக்கங்களுக்காக வருகின்றார், அதை நான் சொல்லிட்டேன். ம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்ப இந்த 3 நோக்கத்திற்காக பகவான் வந்து வருகின்றார் இல்லையா? இப்ப வந்து பிரம்மா வந்து இவங்க பூமி தேவி வந்து தன்னுடைய பூமி பாரம் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரிடம் முறையிட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, பிரம்மதேவர் வந்து எல்லா தேவர்களையும் வந்து பார்க்கடல்ல அங்க போய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் வந்து செய்வாங்க, பகவானுக்கு பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து செய்வாங்க. அப்புறம் பகவான் வந்து காட்சியை வந்து கொடுக்க மாட்டாங்க. பிரம்மாவுடைய இருதயத்தில் இதுதான் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பதிலோ அதை வந்து சொல்லுவாங்க. அது வந்து பிரம்ம தேவர்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப இதுதான் நடக்கும். இப்ப இந்த மாதிரி பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்துதான் பகவான் வந்து இங்கே வர்றாங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி வந்து பகவான் வந்து வர்றாங்க, பகவான் வந்து அவதரிக்கிறார். இப்ப வந்து இந்த மாதிரி பகவான் வந்த உடனே என்ன ஆகுது, உடனே பிருந்தாவனத்துக்கு வந்து போயிடுறாங்க. யசோதை தாய் அவங்களுடைய இதுக்கு வந்து போயிடுறாங்க, அவங்களுடைய மடிக்கு வந்து போயிடுறாங்க. இது வந்து நீங்க வந்து கேட்டிருக்கீங்க, தெரியும் இல்லையா? இப்ப இதுதான். அதுக்கப்புறம் அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, பகவான் வந்த நோக்கம் என்ன? அசுரர்களை அழிக்க வேண்டும் இல்லையா? அந்த நோக்கத்துக்காக தான் வந்து பகவான் வருகிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா, பகவான் பிறந்த உடனேயே வந்து 3வது மாதத்திலே வந்து என்ன பண்ணாங்க, வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்து என்ன பண்றாங்க, அந்த செயலை வந்து தொடங்கிட்டாங்க இல்லையா? ஆனா வந்து பார்த்தோம்னா பகவான் அந்த ஒவ்வொரு அசுரர்களை கொள்வது எல்லாமே வந்து ஒவ்வொரு நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் வந்து இருக்கு, ஒரு உதாரணமும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அசுரர்களை பற்றி நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எல்லா அசுரர்கள் நமக்குள்ளேயும் வந்து இருக்காங்க, அவங்களும் வந்து கொல்லப்படுகிறார்கள். அதனால நம்ம திரும்ப திரும்ப கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து ஸ்ரீமத் அந்த 10வது காண்டத்துலதான் வந்து பகவானுடைய லீலைகள் விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து கொஞ்சம் தான் இல்லையா? ஒரு என்ன ஒரு 15-20 அசுரர்களை பற்றி விளக்கப்பட்டிருக்குமா? ஆனா வந்து பார்த்தோம்னா மகராஜ் வந்து சொன்னாங்க, பக்தி வினோத் சுவாமி மகராஜ் வந்து சொன்னதா அப்படின்னு சொல்லி சங்கர்ஷன் பிரபு சொன்னாங்க. எப்படின்னா, இப்ப அவங்க வந்து பார்க்கும்போது வந்து ஒரு லஞ்ச் சாப்பிடறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு அசுரரை வந்து கொண்ட பிறகுதான் லஞ்ச் சாப்பிடுவாங்க. அப்ப பாருங்களேன், பகவான் வந்து எத்தனை வருடங்கள் வந்து பிருந்தாவனத்துல இருக்காங்க, அப்ப எத்தனை அசுரர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து விவரிக்கணும் அப்படின்னாக்க முடியாது இல்லையா? பக்கங்களின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகிரும். அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இதே வந்து பார்த்தோம்னா 10வது காண்டத்துல பகவானை பற்றி வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து நேரடியாக வந்து அது படிக்க கூடாது. ஏன்னா அந்த 9 காண்டங்கள் நம்ம முடித்த பிறகு வந்து 10வது காண்டம் வந்து நம்ம படிக்கும் போதுதான் அந்த 10வது காண்டம் படிக்கிறதுக்கான அந்த பக்குவ நிலையும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அது வந்து இன்னும் நமக்கு எளிமையாகவும் புரியுறதுக்காக பகவானை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளா வந்து படிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வந்து நம்ம தவறாக புரிந்து கொள்வோம். அதனால வந்து நம்ம ஒரு ஆச்சாரியர்கள், ஒரு தூய பக்தர்களுடைய வழிநடத்தின்படி படிக்கும் போதுதான் வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால சில பிரபுபாதர் வந்து நமக்கு ரொம்ப காரணியமாக இல்லையா, அந்த அந்த பகவானுடைய லீலைகள் எல்லாமே கதை வடிவிலேயே நமக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த 96 கதைகள் எல்லாமே வந்து நமக்கு இந்த கதை வடிவிலேயே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்தில். நம்ம வந்து படிக்கலாம். நம்ம வந்து ஏகாதசி நேரத்திலேயும் இல்ல நம்ம வந்து தினமும் கூட வந்து படிக்கலாம். தினம் வந்து ஒரு கதை நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கும். குழந்தைகளுக்கும் வந்து கேட்கறதுக்கும் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இது இல்லையா? மற்ற விஷயங்கள் ஏதாவது சொன்னாலும் வந்து குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஆனா கதைகள் எல்லாமே வந்து கேட்பாங்க. நம்ம வந்து சொல்லலாம். ஆனா பகவானுடைய லீலைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வர்ணனையோட வந்து பிரபுபாதர் வந்து அது எல்லாமே வந்து விளக்கியிருப்பாங்க. நம்ம கேட்கவே வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். அது குழந்தைகளுக்கும் வந்து என்ன நம்ம வந்து சொல்லும் போது சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் அந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து படிக்கலாம், டெய்லி ஒவ்வொரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப இந்த மாதிரி வந்து பகவான் இல்லையா 3வது மாதத்தில் வந்து பூதன அரக்கி பகவானை வந்து கொல்ல வரும்போது என்ன ஆகுது, பகவானுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா வந்து என்ன பகவான் பகவான் ஒரு குழந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எப்படி ஒரு மீன் வடிவில் இருந்தாலும், ஒரு பன்றியின் வடிவில் இருந்தாலும், ஒரு ஆமையின் வடிவில் இருந்தாலும், எப்படி எந்த மாதிரி ஒரு உயிரினத்தில் வந்து வந்தாலும் பகவான் எப்பவுமே உன்னதமானவர் தான்
இல்லையா? பகவான் அதனோடு வந்து கலப்பது இல்லை. ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் பகவான் எப்பவுமே பகவான் தான். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பகவானுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, 3 மாத குழந்தையாக இருந்தாலும் பூதான அரக்கி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால என்னது, பிறந்த எல்லா குழந்தைகளையும் வந்து கம்சன் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிறந்த எல்லா குழந்தையும் பாருங்களேன். இப்போ ஒரு கடந்த ஒரு சில நாட்களாக பிறந்த எல்லா குழந்தைகளையும் வந்து கொன்னுட்டு வந்து பூதன அரக்கி வந்து கடைசியில வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்வதற்காக அங்க வருகிறாள். இப்ப அங்க வரும்போது என்னது, பகவானுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா இருந்தாலும் பகவான் வந்து அவங்களை வந்து பார்க்கலையா. ஐயோ ஒரு அரக்கி, ஏன்னா வந்து ஐயோ பிறந்த குழந்தை, அதுக்கு வந்து என்ன தெரியும்? இப்ப அந்த குழந்தையை வந்து கொடுமையாக வந்து கொண்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து என்ன, பகவானை வந்து பால் கொடுக்கறதுக்காக தான் அவங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி வர்றாங்க, ஒரு அழகான ஒரு பெண்மணியாக வந்து வர்றாங்க. யசோதா தேவியும் வந்து அவங்க விட்டுட்டாங்க உள்ள. ஓகே, அவன் என்னுடைய குழந்தைய வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தெரியுது ஒரு அரக்கி அப்படின்னு சொல்லி. பகவான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பால் குடிக்கிறதோட அவங்க அவங்களுடைய ரத்தத்தையும் வந்து குடிச்சிட்டாங்க, அவங்க உயிரையும் வந்து சேர்த்து குடிச்சிட்டாங்க. ஆனா வந்து இது என்ன ஆச்சுன்னா, இதுல வந்து ஒரு அற்புதம், இதை பற்றின விளக்கங்கள் வந்து ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துக்கே வந்து முழு பாகவதத்துக்கே சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அழகான ஒரு விளக்கங்கள் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கங்களும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்துட்டு ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பகவான் வந்து நமக்கு வந்து வேதங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் 50% தான் இதுல இருக்கு. மிச்சமானது என்ன ஆச்சுன்னா, அது எல்லாமே வந்து அந்த லீலைகள், இந்த விளக்கங்கள் எல்லாமே பக்தர்களுடைய இருதயத்தில் பகவான் வந்து ஒளித்து வைத்து விட்டார். அதுதான் கோஸ்வாமிகளுடைய அவங்களுடைய புத்தகங்களில் தான் வந்து நம்ம படிக்கும் போதுதான் என்ன ஆகும்னா, ராதாகிருஷ்ணனுடைய அவங்களுடைய பிரேமையை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் நரசிம்மதாஸ் தாக்கூர் வந்து பாடுறாங்க, ரூப ரகுநாத பதி ஹாயிபே ஆகுதி கபேஹாம புஜவசி ஜுகல பிரீத்தி அப்படின்னு சொல்லி. நான் எப்போது கோஸ்வாமியினுடைய அடைக்கலத்தில் நான் போவேன், அப்போதுதான் வந்து அந்த அவங்களுடைய எழுதின அந்த புத்தகங்கள், அந்த நூலில் எனக்கு படிக்க எப்போது எனக்கு ஆர்வம் ஏற்படும், அப்போதுதான் நான் ராதாகிருஷ்ணனுடைய பிரேமையை நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா கோஸ்வாமிகளுடைய புத்தகங்கள், அவங்க புத்தகங்களை நம்ம வந்து படிக்காம ராதாகிருஷ்ணனுடைய பிரேமையை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ராதாகிருஷ்ணனுடைய பிரேமையை புரிந்து கொண்டால் தான் நம்ம ஆன்மீக உலகிற்கே வந்து போக முடியும். அதுதான் வந்து நரசிம்மதாஸ் தாக்கூர் வந்து பாடுறாங்க. இது பகவானுடைய லீலைகள் அப்படிப்பட்டது. அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்லோகாவும் அந்த மீனிங் மட்டும் வந்து நம்ம படிக்க கூடாது. கீழே அந்த மொழிபெயர்ப்பு ஆச்சாரியர்களுடைய விளக்கங்களோட படிக்கும் போது மட்டும்தான் அதனுடைய இது வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதையிலே அப்படிதான் இல்லையா? ஸ்லோகம் வந்து இருக்கும், மீனிங்கும் இதுல மொழிபெயர்ப்புக்கும் ஒரு சில ஸ்லோகத்துல பார்த்தோம்னா மொழிபெயர்ப்புக்கும் பொருளுரைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம 6வது அத்தியாயத்துல பார்ப்போம், தியான யோகத்துல வந்து இதுல பகவான் வந்து தியான அஷ்டாங்க யோகத்தை பத்தி தான் வந்து விளக்கியிருப்பாங்க. ஆனா பிரபுபாத கீழே ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா பக்தி யோகத்தை பத்தி தான் வந்து விளக்கியிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா, இப்ப நமக்கு வந்து பிரசண்டா இப்ப இருக்கிற நிலையில வந்து எது நமக்கு பொருந்துவோம் அதை வந்து பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இது நமக்கு புரியுற மாதிரி வந்து பிரபுபாதர் அந்த விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம வந்து எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நம்ம வந்து ஆச்சாரர்களுடைய விளக்கத்தின் மூலமாக மட்டும் படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால வந்து சரியாக வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வந்து நமக்கு என்ன பண்ண தவறாக தான் வந்து நாம் புரிந்து கொள்வோம். இப்ப இந்த மாதிரி வந்து பூதனாவை பற்றி வந்து அங்கே அதை பற்றி விளக்கங்களை வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா பகவான் எப்படின்னா ரொம்ப ரொம்ப காருண்யமயமானவர் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பூதனாவுடைய அவங்களுடைய இதுல வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா, பூதனா அரக்கி இல்லையா, ஒரு அரக்கிதான் இல்லையா, எத்தனை குழந்தைகளை வந்து கொன்றால். ஆனா வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த ஒரு கதை, இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து, இந்த 10வது காண்டத்துல இருந்து. என்ன ஆச்சுன்னா, இவங்க சுகதேவ கோஸ்வாமி தான் ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசுத்த மகாராஜா வந்து சொன்னது, இது நமக்கு தெரியும். ஆனா சில வியாச தேவர் தான் வந்து இதை வந்து தொகுக்கின்றார் ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லா வேதங்களின் சாரமாக. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதை வந்து தன்னுடைய மகனுக்கு தான் வந்து சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும். ஏன்னா ஆத்ம ஞானத்தில் வந்து தலை சிறந்தவர், அவரால் வந்து இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லணும் வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, சுகதேவ கோஸ்வாமி பிறந்த உடனே வந்து அவங்க வந்து முக்தி அடைந்த நிலையில் இருந்ததுனால வீட்டை விட்டு உடனே போயிட்டாங்க. அவங்க 16 வயதுலதான் பிறக்கிறாங்க, பிறந்த உடனே வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஐயோ நான் வந்து இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க.
ஆனா வந்து என்னது இங்க அவங்களுடைய சீடர்கள், சில வியாசதீருடைய சீடர்கள் அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க பக்கத்துல சுகதேவ கோஸ்வாமி பின்னாடி அவங்க வந்து பக்கத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பூதனுடைய அவங்களுடைய அவங்களுக்கு கருணையை அளித்ததை வந்து அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுவும் இன்னொரு ஸ்லோகமும் வந்து சொல்றாங்களாமா. இது ரெண்டுமே சொன்ன உடனேயே வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. என்னடா என்னமோ சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கம்மா. இது வந்து என்னுடைய குரு தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, சரி உங்களுடைய குரு கிட்ட என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க போய் பார்த்தா ஸ்ரீ வியாசதேவர்கிட்டயே வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து அங்க போன உடனே பூதனா என்ன சொல்றாங்கன்னா, பூதனா வந்து ஒரு அரக்கி, ஒரு குழந்தையாக இத்தனை குழந்தைகளை வந்து கொன்று விட்டு வந்திருக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை கொல்வதற்காகவும் வந்திருக்கிறார். ஆனா என்ன ஆச்சு, பகவானுக்கு வந்து பால் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து தாயாயிட்டாங்க. அங்க கோலோகத்துல ஒரு தாயின் ஸ்தானத்தை வந்து பகவான் அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே சுகதேவர் கோஸ்வாமிக்கு ரொம்ப நல்லா இருக்கே. ஏன்னா வந்து இதே வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து அதனுடைய மகிமைகள் வந்து விளக்கப்படும் போதும் இது எப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்தி பெற்ற ஆத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட வந்து அனுபவிக்கிறாங்களாமா. அமிர்தம் போன்ற இந்த ரசம், கற்பக விருட்சம் ஆகிய அமிர்தம் போன்ற இந்த ரசம் வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்கள் கூட வந்து அனுபவிக்கிறாங்க. ஏன்னா முக்தி அப்படின்னு சொல்றது என்னன்னா, எதுவுமே வேண்டாம், பௌதிகத்துல இருந்து எல்லாமே வெறுத்து போறாங்க. ஆனா வந்து அவங்களே இதை வந்து அனுபவிக்க முடியுதாமா. பாருங்களேன், வந்து அவங்களாலேயே வந்து இதை அனுபவிக்கிற அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதம் வந்து அவ்வளவு கவர்ச்சி உடையதாக இருக்கு பகவானுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன பூத்தனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து பலி மகாராஜருடைய மகள் முற்பிறவியில முன்னாடி. வந்து அவங்க வந்து பாக்குறாங்க பலி மகாராஜா வந்து அவங்க கிட்ட தானம் கேட்பதற்காக வாமன தேவர் வந்து வர்றாங்க. இப்ப அந்த மாதிரி வரும்போது பாக்குறாங்க, என்ன பகவானுடைய அழகு தேஜஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாருமே எழுந்து வந்து மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு குழந்தையுடைய ரூபம் இல்லையா, ஒரு புள்ள வடிவமாக ஒரு பிராமண வடிவில் வர்றாங்க. அவ்வளோ அழகு பகவானுடைய அழகு. இப்ப இதை வந்து பார்த்த உடனே வந்து என்ன ஆகுதாமா, எங்க பலிமகாராஜுடைய மகள் வந்து பார்த்துட்டு நினைக்கிறாங்களாமா. இதெல்லாம் ஆச்சரியர்கள் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல இதை பார்த்துட்டு, ரொம்ப வந்து அழகா இருக்கானே இந்த பையன், வந்து இவன் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பையன் வந்து எனக்கு மகனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதாமா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து பகவானிடம் வந்து பலிமகாராஜிட்ட 3 அடி நிலம் எல்லாமே அளந்த பிறகு பலிமகாராஜை ஏமாத்தின பிறகு அப்ப வந்து நினைக்கிறாங்களாமா பலிமகாராஜுடைய மகள், இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து எனக்கு பிறந்துச்சுன்னா நான் விஷம் வைத்தே கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து இது வந்து பகவானுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருடைய இடத்திலும் பகவான் வந்து பரமாத்மா இருக்கிறதுனால பகவான் வந்து 2 வரங்களையும் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து 2 வாரமே வந்து நடக்க வேண்டும். அதனால வந்து பகவான் கிருஷ்ணராக வரும்போது அவங்க வந்து பகவானை வந்து விஷயம் வைத்து கொன்று விடுகிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, வந்து அவங்களை வந்து கோலோகத்தில் வந்து தாயினுடைய ஸ்தானத்தை வந்து பகவான் வந்து கொடுக்கின்றார். பாருங்களேன், எவ்வளவு குற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சேவை என்னன்னா, பகவானுக்கு பால் கொடுக்கறது. அதுவும் அழிக்கிறதுக்காக தான், பகவானை கொல்றதுக்காக தான் வந்தாங்க. ஆனா இருந்தாலும் பால் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இவ்வளவு உயர்ந்த நிலையை வந்து கொடுத்து விட்டார். அதுதான் என்ன பகவான் இவ்வளவு காரண்யம் அப்படின்னு சொல்லி வந்து சுகதேவ கோஸ்வாமி அந்த ஸ்லோகத்தில் வந்து கவரப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வியாசதேவர்கிட்ட வந்து எல்லா ஸ்லோகங்களையும் வந்து கற்றுக்கொள்கிறார். 18,000 ஸ்லோகங்களை வந்து சில வியாசதேவர் வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து பரிசித்து மகாராஜாவிடம் வந்து ஒப்பிக்கிறார். இது அதுக்கப்புறம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பகவானுடைய லீலைகள் இல்லையா, நிறைய லீலைகள் வந்து பகவானுடைய லீலைகள் பிருந்தாவனத்துல நிறைய லீலைகள் வந்து நடந்திருக்கு. நம்ம அந்த ஒரு சில லீலைகள் மட்டும் சுருக்கமா என்ன மட்டும் அப்படின்னு சொல்லி வந்து மட்டும் நம்ம பார்க்கலாம். இது அதுக்கப்புறம் வந்து திருநாவர்த்தா இல்லையா, திருநாவர்த்தம் எப்படி வந்தது, ஒரு சுழல் காற்றின் வடிவில் இல்லையா, இந்த மாதிரி சுழல் காற்றின் வடிவில் வந்து அங்க வரும்போது என்னாவது, இது வந்து எப்படி இதை வந்து எதை வந்து குறிக்குதா அப்படின்னாக்கா பொய் அகங்காரத்தை வந்து குறிக்குதாமா அந்த அசுரன், திருநாவர்த்தன் என்ற அசுரன். இது வந்து நம்ம வந்து ரொம்ப பொய் அகங்காரம் வந்து இருக்கும்போது பகவான் வந்து என்ன செய்வாங்களாமா, ரொம்ப உயரத்துல வந்து கொண்டு போய் அங்கிருந்து நம்ம வந்து கீழே தள்ளி விடுவார். அந்த ஒரு கருத்தை வந்து அந்த அசுரனை கொள்வதன் மூலமாக அந்த கருத்தை வந்து நமக்கு கொடுக்கின்றார். இது இப்ப எப்படின்னா, அந்த திருநாவர்த்த அசுரன் இல்லையா, பகவான் வந்து ஒரு சிறு குழந்தையாக வந்து இருக்கும்போது சுழல் காற்றின் வடிவில் வந்து பகவானை வந்து மேல கொண்டு போய் கிருஷ்ணரை வந்து கொல்ல வேண்டும், அதுதான் திட்டம். அதனால வந்து
இங்க சுழல் காற்றின் வடிவில் வந்து அந்த அசுரன் வந்து திருநாவுக்கரசன் அங்க வரும்போது பகவானுக்கு வந்து தெரியும் இல்லையா, பகவான் இப்படி எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவர் பகவான் இல்லையா, பகவானை எப்படி வேணாலும் ஆக முடியும். குழந்தையாக இருந்தாலும் எப்பவுமே பகவான் அதே ஒரு உன்னத நிலையில தான் இருக்கின்றார். அதனால என்ன ஆகுதுன்னா பகவான் ஏன்னா அசுரனை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையா, அப்ப அசுரனை வந்து பகவானை வந்து தூக்கி செல்ல வேண்டும். அதனால பகவான் என்ன ஆகுறாமா ரொம்ப லேசாக மாறி விடுகிறார் இல்லையா. அஷ்ட சித்திகள் எப்படி ரொம்ப கனமானை விடவும் கனமானாகவும் மாற முடியும், ரொம்ப லேசாக விடவும் லேசாக மாற முடியும் இல்லையா. பட்டாம்பூச்சி ரொம்ப லேசாக இருக்குன்னா ரொம்ப மேல வந்து பறக்குது இல்லையா, அதை விடவும் ரொம்ப லேசாக வந்து மாற முடியும் இல்லையா. ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கும் வந்து செல்ல முடியும். இந்த மாதிரி அஷ்ட சித்திகள் இல்லையா, நிறைய பேர் அந்த யோக சித்திகள் பயிற்சி செய்து அந்த சித்திகள் எல்லாமே வந்து அடையிறாங்க. அது எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா வந்து பக்தர்கள் வந்து இது எதுவுமே விரும்புவதில்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பக்தனுடைய நிலையை வந்து அடையும் போது, தூய பக்த நிலையை அடையும் போது அவங்களுக்கு தானாகவே அந்த அஷ்ட சித்திகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் பக்தர்கள் வந்து அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைத்தாலும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துவதில்லை. ஏன்னா எல்லாமே வந்து நான் வந்து பகவானுடைய நித்திய சேவகன் அந்த ஒரு நிலையிலேயே அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதனால பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் பகவான் கபிலர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், இப்ப இவங்களை விட வந்து இதுல சைத்தன்ய சரித்திரத்துல வந்து விளக்கப்படுது. இப்ப இவங்களை தவிர வந்து யாருமே வந்து பக்தர்களை வந்து புகழ்வதற்கு யாருமே கிடையாது. பக்த மகிமா பாடையுதே பக்த சூகதிதே மகாபிரபு வினாங்கிய நாகி திரிச்சகதே, இந்த 3 உலகங்களிலும் வந்து மகாபிரபு பகவான் கபிலர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவர்களை தவிர வந்து இந்த 3 உலகங்களிலும் வந்து பக்தர்களை புகழ்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சைத்தன்ய சரிதாமத்துல வந்து விளக்கப்படுது. ஏன்னா பக்தர்கள் செய்த ஒவ்வொரு சிறு சேவையும் கூட வந்து பகவான் என்றுமே மறப்பதில்லையாமா, எல்லாமே வந்து ஞாபகம் வைத்திருப்பார். இதே வந்து சைத்தன்ய சரிதாமத்துல வந்து பகவான் பூரியில் வந்து அங்க தங்கி இருந்தாங்க. அவங்களுடைய சன்னியாசம் அந்த ஒரு இதில் இருக்கும்போது அவங்களுடைய தாயுடைய உத்தரவின் பேரில் வந்து பூரியில் வந்து அவங்க தங்கி இருந்தாங்க, ஜெகநாத பூரியில். அப்ப வந்து என்ன ஆகும்னா ரத யாத்திரைக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து அங்கே வருவாங்க. அந்த மாதிரி அங்க வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒவ்வொரு பக்தரையும் தனித்தனியாக அழைத்து நீ வந்து எனக்கு இந்த ஒரு சேவை இந்த நேரத்தில் இந்த நாளில் நீ வந்து செய்தாய் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஞாபகம் வச்சு அந்த பக்தரை வந்து பகவான் வந்து புகழ்வாங்களாமா. அது வந்து ஒரு அத்தியாயமே வந்து விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அந்த அன்பு பரிமாற்றம், இந்த நேரடியாக நடந்தவுடைய அந்த விளக்கம் வந்து மத்திய லீலையில வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் இதனுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்துடும். நான் வந்து இன்னும் பகவான் வந்து எப்படி 1000 திருவாய் இருக்கிற மாதிரி அனந்தசேஷன் வந்து எப்படி பகவானுடைய புகழை வந்து பாடுறாங்களோ அந்த மாதிரி பக்தர்களுடைய அந்த ஒரு புகழை வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்களாமா. அவ்வளவு அழகா வந்து அதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும் வந்து நான் சொல்றேன். என்னன்னா வந்து ஒரு பக்தர் வந்து இளநீர் வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சாமா ஒரு வந்து யாரோ இன்னொரு நபர் வந்து அதை வந்து ஏதோ வந்து நைவேத்தியம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் போது அவங்க வந்து ஏதோ வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு தூசி படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எப்பயோ நடந்ததாம். இதை வந்து அந்த ரத யாத்திரைக்கு வந்து இருக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தருக்கு வந்து சொல்றாங்க, நீ வந்து இந்த நேரத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி இளநீர் வந்து நீ வந்து எனக்கு அர்ப்பணம் செய்தாய். அப்போ வந்து என்னன்னா நீ இந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கோபித்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி பகவான் அதை வந்து ஞாபகம் வைத்து சொல்றாராமா. பாருங்களேன், அப்ப இன்னொரு பக்தர்கிட்டே இதே மாதிரி வந்து நீ இந்த நேரத்தில் எனக்கு இந்த சேவை செய்தாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பக்தரையும் வந்து கூப்பிட்டு சொல்றாங்களாமா. பாருங்களேன், அப்ப வந்து பகவான் நம்முடைய ஒரு சிறு சேவையும் கூட பகவான் என்றுமே மறப்பதில்லை. நாம் மறந்தாலும் பகவான் மறப்பதில்லை. அதுதான் வந்து பகவானுடைய ஒரு காரணியம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப இந்த மாதிரி திருநாவரத்தை இப்ப சொல்ற மாதிரி இப்ப வந்து பகவான் வந்து எல்லா யோகங்களையும் பகவான் யோகங்களின் இறைவன் இல்லையா. அப்ப அதனால பகவான் ரொம்ப லேசாக வந்து மாறி விடுகின்றார். இப்ப வந்து என்ன வந்து திருநாவர்த்தன் அந்த காற்று வடிவில் வந்து பகவானை வந்து ரொம்ப உயரத்தில் கொண்டு சென்றுகிறார். சரி, இப்போ ரொம்ப உயரத்துல போயாச்சு. ஓகே, இப்பதான் வந்து திரும்ப அங்கிருந்து கீழே வர்றதற்கு சரியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்றாங்கன்னா உடனே ரொம்ப வந்து கனமானவராக மாறி விடுகிறார். திருநாவரத்தினால தூக்க முடியல.
அந்த பாரத்தை தாங்க முடியாம அங்க இருந்து பகவானை வந்து கீழே போட்டு விடுகிறார். இப்ப அவங்களும் திருநாவுக்கரனுடைய அந்த அசுரனை வந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறான். இப்ப இதுதான் இப்ப என்ன ஆகுது, பகவானுடைய அந்த ஒரு இது பகவானை வந்து யாரு கொல்ல வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. இதுதான் இப்ப இதே வந்து பார்த்தோம்னா பூதானுடைய அறைக்கு, இப்ப அந்த அறைக்கு பார்த்தோம்னா உடல் வந்து அவ்வளவு பெருசா இருக்காமா, எவ்வளவு மைல் தூரம் அப்படின்னு சொல்லி அந்த இது அந்த கணக்கு எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகத்துல. இப்ப அந்த அந்த அறைக்கு வந்து என்ன ஆகுது, அந்த இது ஒரு அறைக்கு தானே இல்லையா, நம்முடைய உடல் வந்து இறந்துருச்சு அப்படின்னாக்க எப்படி இருக்கும், அந்த இது அந்த நறுமணமே வந்து ஒரு துர்நாற்றம் வந்து ஏற்படும். ஆனா அந்த அரக்கினுடைய உடல்ல இருந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பாக்குறாங்க, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் வரைக்கும் வந்து அவ்வளவு பெரிய உடல். இதை வந்து ஆனா வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க, ஒரு நறுமணம், ஒரு அழகான ஒரு நறுமணம் வந்து அங்க இருந்து வருது எப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. எங்க இருந்து வருதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்த பூதனுடைய அறைகளுடைய உடல்ல இருந்து வருது. பாருங்களேன், பகவானுக்கு சேவை செய்ததுனால, பால் கொடுத்ததுனால அவங்க வந்து தூய்மை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய உடல் இறந்து கிடத்தாலும் ஒரு அரக்கினுடைய உடல் நறுமணம் வந்து வீசுதாமா. பாருங்களேன், இப்ப அதுதான் ஏன்னா பகவானுடைய இது பகவானோட எந்த வந்து தொடர்பு இருந்தாலும் எல்லா களங்களில் இருந்தும் விடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இதுக்கு வந்து அந்த ஒரு பூ வந்து சொல்லுவாங்க, அந்த பூ பேர் எனக்கு கரெக்டா வந்து தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. அந்த ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும், அப்புறம் அது வந்து ரொம்ப கொத்து கொத்தா வந்து வளரும். இது இப்ப அந்த ஒரு கதை வந்து குருவாயூருடைய அப்பன் அந்த கோயில இருந்து இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதுலயும் வந்தது. நான் அந்த இதுலயும் அனுப்பியிருந்தேன், வாட்ஸ்அப்லயும் வந்து அனுப்பியிருந்தேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. என்னன்னா இப்ப வந்து குருவாயூரப்பனை வந்து பாக்குறதுக்கு ஒரு சிறுவன் வந்து அங்க பகவானை வந்து வணங்க வந்து போகும்போது, ஒரு சிறுவன் இல்லையா பகவானை வந்து காண வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பகவான் வந்து காட்சி கொடுக்கல. நீங்க வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப அந்த பிடிவாதமாக இருக்கும்போது பகவான் நேரடியாக அந்த குழந்தைக்கு வந்து காட்சி தந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப வந்து பகவான் வந்து அவனுடைய ஒரு அணிகலன் வந்து அதை வந்து அந்த சிறுவனுக்கு வந்து கொடுக்கிறார் பகவான். இப்ப அந்த சிறுவன் வந்து அவங்க வீட்டுக்கு போய் இல்லத்துக்கு போய் அவங்களுடைய தாயிடம் வந்து கொடுக்கும் போது, ஐயோ நீ இந்த மாதிரி வந்து கோயில இருந்தெல்லாம் வந்து திருடிட்டு வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து வெளியே ஜன்னல் வெளியே தூக்கி போட்டுறாங்க. இல்லம்மா எனக்கு வந்து கிருஷ்ணர் தான் வந்து குருவாயூரப்பனை வந்து நான் வந்து பார்த்தேன், அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து போய் சொல்லாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, கோயில வந்து பார்த்தானா திட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க தூக்கி போட்டுடுறாங்க. அவங்க தூக்கி போடும் போது ஏதோ ஒரு மரத்துல வந்து அவங்களுடைய இது வந்து விழுந்ததுனால என்னாச்சாமா, அந்த பூ வந்து ரொம்ப அழகா வந்து செழிப்பாக வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இது இன்னொரு தடவை சொல்லுங்க. செண்பகப்பூ இல்ல மாதாஜி, அப்படின்னு சொல்லி வந்து தொடங்கும், பேர் ஞாபகம் வரல. நீங்க வந்து இதுல ஊட்டிக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா அங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இதுல ஏறும்போது அந்த மலையில ஏறும்போது பார்த்தோம்னா மஞ்சள் மஞ்சள்ல ரொம்ப கொத்து கொத்தா வளர்ந்துருக்கும். அந்த பூ பேர் ஞாபகம் வரல, நான் பார்த்துட்டு வேணா அடுத்த வகுப்புல வேணா சொல்றேன். பாருங்களேன், அப்ப அந்த பூ அந்த மரமே வந்து ரொம்ப செழிப்பாயிருச்சாமா. பாருங்க, பகவானே ஒரு சிறு அணிகலன் இல்லையா, அப்ப பகவானிடமிருந்து வேறுபாடு இல்லை. பகவானுடைய இது மலர்கள், பகவான் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை இல்லையா, பகவானுடைய அணிகலன் பகவானிலிருந்து வேறுபாடே இல்லை. அந்த ஒரு சிறு அணிகலனே வந்து அந்த மரத்தை லேசாக தொட்டதுனால அது அவ்வளவு அழகா வந்து மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டது இது. ஓகே, அதுக்கப்புறம் தாமோதர லீலை இல்லையா, அதை வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப வந்து நம்ம தாமோதர மாதத்துல வந்து பார்த்திருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் கோவர்தன் லீலை அதையும் வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, தாமோதர லீலை வந்து கேட்கிறோம். இந்த கோவர்தன் லீலை வந்து பார்க்கும் போதும் பகவான் வந்து எப்படின்னா, பகவான் ரச வல்லுனர் இல்ல, எல்லா ரசங்களையும் பகவான் மட்டும்தான் எல்லாமே வந்து அனுபவிக்கிறார். எப்படி விளக்கப்படுதுன்னா, இப்ப வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இங்க யாராவது சொல்ல முடியுமா, இளமை பருவத்தை வந்து நான் முழுமையாக நான் அனுபவிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இளமை பருவத்தை நான் முழுமையாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா பகவான் வந்து தன்னுடைய இளமையை முழுமையாக அனுபவித்தார். பகவான் அந்த முழுமையாக அனுபவித்து இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து என்ன ஆகுமாமோ அந்த ஆனந்தத்தை வந்து கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் இளமை பருவத்தையும் முழுமையடைய செய்தார் அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுது. அதன் மூலமாக எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தை வந்து கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானிடம் இருந்ததை நமக்கு அந்த ஆனந்தம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்ப இதுல பார்க்கும்போது கோவர்தன் நிலை, ஏன்னா பகவான் எப்பவுமே வந்து எப்படின்னா ஒண்ணு பசுக்களோட இருப்பார், இல்ல அப்படின்னாக்கா கோபர்களோட.
இல்லைன்னா கோபியர்களோட, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரசத்தில் வந்து ஈடுபட்டு இருப்பார். இதுதான் வந்து பகவான் தனியாவே வந்து இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா தான் இருப்பாங்க. ஒண்ணு பசுக்களோட, இல்லைன்னா கோபர்களோட, இல்லைன்னா கோபியர்களோட. ஆனா வந்து கோவர்தன் நிலையில் வந்து பார்க்கும்போது எப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா ரசங்களும் வந்து ஒரே இடத்துல வந்து அங்க இருக்கு. அதையும் வந்து பகவான் வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா இந்திரன் வந்து எல்லாரையும் வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். ஆனா வந்து என்னாச்சு, இங்க வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க இல்லையா, பகவானை வந்து எப்பவுமே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து பகவான் வந்து எப்படின்னா காலையில மாடு மேய்க்க போயாச்சு அப்படின்னாக்கா சாயங்காலம் தான் வந்து வீடு திரும்புவாங்க. ஆனா வந்து அப்ப எல்லாருமே வந்து எப்படியாமா எல்லாருமே பகவானுடைய நினைவிலேயே எப்பவுமே மூழ்கி இருப்பாங்க நிஜவாசிகள். இப்ப இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, எப்படின்னா பிரபுபாதர் எழுதுறாங்க பாருங்க, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாது, அது போன்று பரம புருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அந்த மாதிரிதான் நம்ம பிரஜவாசிகள் பகவானை வந்து ஒரு நொடி நாங்க வந்து பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னாக்கா பகவான் வந்து ஐயோ சாயங்காலம் எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கணம் கூட வந்து கோடி யுகமா வந்து பாக்குறாங்களாம். அந்த ஒரு நிலை நமக்கு வந்து ஏற்பட வேண்டும். சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்முடைய சிக்ஷாஷ்டகத்தில் வந்து சொல்றாங்க யுகாயுதம் நிமேக்ஷேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து இல்ல அப்படின்னாக்கா அந்த ஒரு யுகம் கூட வந்து எனக்கு எப்படி வந்து எனக்கு சரி ஒரு நிமிஷம் கூட எனக்கு யுகமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அந்த சிக்ஷாஷ்டகத்துல வந்து சொல்றாங்க. இப்ப இதே வந்து கோபியர்களும் வந்து பாடுறாங்க தின பரீட்சையே நீல குந்தலை வனருஹானனம் பிப்ரதாபிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே நீங்க வந்து காலையில போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்பும் போது உங்களுடைய தூசு படிந்த அந்த ஒரு அழகை வந்து நாங்க காண்பதற்காக வந்து நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து எவ்வளவு நேரம் நேரம் கழிச்சு உங்களை வந்து பார்க்கும்போது உங்களுடைய அழகை பார்க்கறதுக்காக எங்களுடைய இமைகள் வந்து வந்து தடுக்குது. பிரம்மாவுக்கு ஒன்றும் படைக்கவே தெரியல. ஏன்னா பிரம்மாதானே எல்லாரும் வந்து படிக்கிறாங்க, நாம வந்து கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா, இந்த இமயம் மூடுறது யாருமே கண்டுக்க மாட்டோம், அது பாட்டுக்கு திறந்து மூடும். ஆனா வந்து என்னாச்சுன்னா கோபியர்கள் வந்து அந்த ஒரு க்ஷணம் கூட கிடையாது இல்லையா, நிமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இமையை மூடும்போது பகவானுடைய அழகு வந்து அவங்களால பார்க்க முடியலையாமா. அதனால அந்த இமையை வந்து மூடி மூடி திறக்குது, பிரம்மாவுக்கு வந்து படைக்கவே தெரியல, நாங்க சொல்லி கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய ஒரு அன்பு. பகவான் வந்து பிரிஞ்சு போன உடனே பகவானுடைய ஸ்மரணத்திலேயே எப்பவுமே இருப்பாங்களாம். பகவானை பற்றின அந்த இதையே வந்து பேசுவாங்களாமா. இது இல்லாம ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா வந்து விவரிக்கப்பட்டிருக்கும். பகவானுடைய புல்லாங்குழல் அந்த ஒரு ஓசை வந்து அந்த சப்தம் கேட்ட உடனே அதை பற்றி வந்து ஒவ்வொரு கோபி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விதமாக வந்து புகழ்வாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இலையுதிர்கால வர்ணனை அதை வந்து பகவான் வந்து எப்படி அனுபவிக்கின்றார் அப்படின்னு சொல்லி இப்ப அதோடையும் வந்து இன்னொரு விளக்கத்தோடையும் சேர்த்து சுமதேவ கோஸ்வாமி வந்து விளக்குவாங்க. இப்ப அது எல்லாமே வந்து நம்ம கேட்கறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்ப இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு இப்ப இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் இல்லையா, தாமோதர லீலையில் பார்க்கும்போது யசோதை தாய் இல்லையா பகவானை வந்து கட்டி போட்டார் இல்லையா. இப்ப இதுதான் பகவான் வந்து யாருக்கும் வந்து கட்டுப்பட மாட்டார். ஆனா பகவானுடைய பக்தர்களுடைய அன்புக்கு பகவான் கட்டுப்பட இசைகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப இதையே வந்து பார்க்கும்போது அர்ஜுனன் இல்லையா பகவான் வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் நம்ம வந்து லீலைகள் நிறைய வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு சில லீலைகள் மட்டும்தான் வந்து இப்ப நான் சொன்னேன். இப்ப அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து குருஷேத்திர போர்க்களம் இல்லையா போர் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து முடிந்த பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சரி அதுக்கப்புறம் பகவான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லி யுதிஷ்ட மகாராஜா வந்து அர்ஜுனனை வந்து அனுப்புகிறார். அர்ஜுனனை வந்து அனுப்பியும் வந்து பல மாதங்கள்ல வந்து ஆகுது. பல காலம் வந்து ஆன பிறகும் வந்து என்ன ஆகுதுன்னா அர்ஜுனன் வந்து திரும்பி வரவில்லை. அப்ப வந்து யுதிஷ்ட மகாராஜுக்கு வந்து ஒரு இது சந்தேகம், என்னடா இன்னும் வந்து அர்ஜுனன் வந்து இன்னும் திரும்பி வரவில்லை. அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க எல்லா பக்கமும் வந்து அசுப குணங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லாமே தெரிஞ்ச உடனே கலியுகம் தொடங்க போகுது, ஒருவேளை பகவான் வந்து மறைந்திருப்பாரோ. அப்ப வந்து நாரத முனிவர் அங்க வந்து போறாங்க. வந்து நாரத முனிவர் வந்து வெளிப்படையா சொல்லல, ஏன்னா மறைமுகம் வந்து சொல்றாங்க, ஏன்னா பகவானுடைய மறைவு வந்து அவங்களாலே வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து சொல்லல, மறைமுகமாக சொல்றாங்க. ஆனா அதையும் வந்து யுதிஷ்ட மகாராஜா புரிந்து கொள்கிறார். ஒருவேளை பகவான் மறைஞ்சிருப்பாங்களோ, மறைஞ்சிருந்ததுனால என்ன இந்த மாதிரி இந்த அபச குணங்கள் எல்லாமே வந்து தோன்றுகிறது, கலியின் ஆதிக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி வந்து தெரியுது. ஏன்னா பகவான் வந்து இந்த கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடிதான் வந்து பகவான் வந்து அவதரித்தார் துவாபர யுகத்தில். இப்போ கலியுகம் தொடங்கும் போது பகவான் வந்து மறைந்து விட்டார். ஆனா பகவான் இருக்கும் போதே
பகவான் இருக்கிற அந்த ஒரு பக்கம் வந்து களி தோன்றல, மற்றொரு பக்கம் வந்து களி தோன்றி விட்டது. அதுக்கப்புறம் பகவான் மறைந்த பிறகு எல்லா பக்கமும் களி பரவி விட்டது. அந்த மாதிரி வந்து வந்த பிறகு பகவான் யுதிஷ்ட மகாராஜா பாக்குறாங்க, எல்லா பக்கமும் அந்த அந்த அபசகுணங்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி நினைத்து கொண்டே இருக்கும்போது அர்ஜுனன் அங்கே வருகிறார். இப்போ வரும்போது அர்ஜுனனுடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சோகம், அந்த தேஜஸ் எல்லாமே வந்து இழந்து இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜா கேட்கிறாங்க, என்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லி நிறைய காரணங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கப்பட்டது. இப்ப இந்த மாதிரி வந்து கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சொன்ன பிறகு ஏன்னா அந்த அர்ஜுனன் பகவான் வந்து பிரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய பிரிவை வந்து அர்ஜுனனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா எப்பவுமே வந்து பாண்டவர்களுடைய வந்து பகவான் வந்து இருந்தார். ஏன்னா பாண்டவர்களுடைய புகழை வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து புகழ்கிறார்கள். ஏன்னா நாரத முனிவரே புகழ்கின்றார். ஏன் அப்படின்னாக்கா பகவான் வந்து எதுவாக வந்து பாண்டவர்களுக்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பகவான் வந்து அவனுடைய உறவினராகவே வந்து இருந்தார், அதுக்கப்புறம் நண்பராக இருந்தார், ஆலோசகராக இருந்தார், தூதுவராக செயல்பட்டார், அப்புறம் தேரோட்டியாக இருந்தார். எதுவாக இருக்கவில்லை பாண்டவர்களுக்கு. ஆனா எல்லாமே இருந்து பாண்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் பகவானுடைய விருப்பம். இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கும் போதும் எப்பவுமே கிருஷ்ணர் வந்து எங்கே வந்து அர்ஜுனனை வந்து இருக்காங்களோ அங்க எப்பவுமே வந்து பகவான் வந்து அவங்க கூடயே வந்து இருந்தாங்க. அதனால அந்த பிரிவை வந்து அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்ப அர்ஜுனனால அந்த பேசவே முடியலையாமா, அந்த வார்த்தையே வந்து வரவில்லை. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாங்க, மறைவு அப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அர்ஜுனன் வந்து பகவான் உபதேசித்தாங்க இல்லையே குருஷேத்திர போர்க்களத்துல போர் நடக்க தயாராக இருக்கு. ஆனா அந்த ஒரு நேரத்தில் இல்லையா நடுவுல நின்று பகவானுக்கு அந்த உபதேசங்கள் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொன்னது, அந்த உபதேசங்களை எல்லாமே வந்து நினைவுபடுத்தி கொள்கிறார். அது வந்து நினைவுபடுத்த உடனே வந்து என்ன ஆகுதாமா, உடனே பகவான் வந்து தன்னுடன் எப்படி இருந்தாங்க, குருஷேத்திர பருவத்தை நேரடியாக எப்படி பகவான் வந்து இருந்தாங்க, அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு நிலையை வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்துல இருந்து பகவான் மறைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுல இருந்து வெளியே வந்தாங்களாம். அந்த மன கஷ்டத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து அந்த உபதேசங்களை வந்து அர்ஜுனன் வந்து நினைவு கொள்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுகிறது. ஏன்னா பகவான் சொன்ன அந்த ஒரு உபதேசங்கள் எல்லாமே எப்படின்னா எல்லா காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் வந்து பொருந்தக்கூடியவையாக வந்து இருக்கு. இதுதான். அதனால அந்த ஒரு நிலை பகவானை வந்து பகவானுடைய உபதேசத்தை நினைவு கூறுவதன் மூலமாகவே நாம் வந்து துன்பத்திலிருந்தும் வெளிப்பட முடியும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நமக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அதை வந்து நினைவு கூறுகின்றார். இது இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து நம்ம பார்த்த மாதிரி பகவானிடம் இருந்து பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய வார்த்தைகள் கூட பகவானுடைய வந்து வேறுபட்டது இல்லை இல்லையா. நம்ம வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து பகவத்கீதையை வந்து நம்ம படிக்கும் போது நம்முடைய மன கஷ்டம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப இந்த மாதிரி அந்த உபதேசங்கள் எல்லாமே அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த உபதேசங்கள் எல்லாமே வந்து நினைவு கூறுகிறார் அர்ஜுனன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா உடனே எல்லா பகவானுடைய பிரிவிலிருந்தும் அவர் வந்து வெளியே வருகின்றார். ஐயோ பகவானுடைய பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மனக்கவலைகளிலிருந்தும் அவர் வெளியே வருகின்றார். இப்ப நம்ம வந்து பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த லீலைக்குள்ள நாம இருக்கோம். அதுதான். ஆனா பகவானுடைய லீலை எப்பவுமே நித்தியமா நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான். அப்ப அந்த லீலைகளுடைய வந்து நாம வந்து இருக்கின்றோம். அப்ப பகவானுடைய நாமத்தை வந்து நாம சொல்லும் போதும் பகவானோட நாம் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம். இதுதான் வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு இது இல்லையா. பகவானுடைய நாமம் அப்படின்னு சொல்றது வந்து பௌதிகமானது கிடையாது இல்லையா. ஆன்மீக உலகத்தில் இருந்து இறங்கி வருகின்ற அந்த ஒளி அதிர்வு இது. இப்ப இதே மாதிரி வந்து பார்க்கும்போதும் 16,108 மனைவிகள் இல்லையா. துவாரகையில் வந்து பகவானுக்கு வந்து 16,108 ராணிகள் வந்து இருந்தாங்க. அவங்களும் வந்து பகவானை வந்து பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களாலையும் வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ பகவான் வந்து நம்மை விட்டு சென்று விட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லா ராணிகளும் வந்து ரொம்ப கவலையில் வந்து ஆழ்ந்து இருக்கும் போதும் ஒரே ஒரு ராணி மட்டும் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி நீங்க வந்து இவ்வளவு இதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, பகவானுடைய லீலைகளில் வந்து அவங்க வந்து அதுல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. பகவானுடைய லீலைக்குள்ளேயே அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த லீலையுடைய அந்த ஸ்மரணம் வந்து செய்ததுனால அவங்க வந்து பகவான் பிரிவையே வந்து உணரவும் இல்லை, எந்த வருத்தமும் அவங்களுக்கு வந்து ஏற்படவில்லை. அதுதான். ஆனா பகவானுடைய லீலைகளும் பகவானோடு ஒன்றுபட்டது. இப்ப அதனாலதான் இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து
துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி வந்து பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவானுடைய லீலைகளை கேட்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, இப்ப இதுக்காக தான் ஸ்ரீமத் பாகவதத்திலே பகவானை பற்றினையும் பக்தர்களை பற்றிய விளக்கங்களும் வந்து நமக்கு வந்து அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதனால பகவானுடைய லீலைகளை வந்து நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும், தொடர்ந்து வந்து நாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். இப்ப இங்க வந்து நாரத முனிவர் வந்து சொன்ன மாதிரி நம்முடைய பகவானுடைய பெருமைகளும் செயல்களும் தான் வந்து செவிக்கு இன்பமூட்டுமாக வந்து இருக்கு. பகவானை பற்றி தொடர்ந்து கேட்பதன் மூலமாகவே நாம் இந்த அறியாமை கடலை கடந்து விடுவ முடியுமா? பாருங்களேன், பகவானுடைய லீலைகள் என்ன சும்மா கதை தானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதனால வந்து இதை பற்றின விளக்கங்கள் வந்து இத்தனை விளக்கங்கள் இத்தனை பேர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் பகவானுடைய லீலைகள் வந்து அப்படிப்பட்டதாக வந்து இருக்கு. இன்னும் வந்து நம்ம வந்து பகவானை பற்றி விளக்கி கொண்டே வந்து போகலாம். நம்ம வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.